சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போக போறார் அப்படின்ற செய்தி வெளியானப்பவே அவர் மேல நிறைய விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் டெல்லி போனதுக்கு அப்புறமும் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பா இபிஎஸ் அவர்கள் காட்டமான நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாரு. வெள்ளக்கூட அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்களும் பதிலடி கொடுக்குறாரு. ஸோ ஒரு காட்டமான ஒரு வார்த்தை போர் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்ப கடைசியா ஸ்டாலின் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இபிஎஸ் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் என்னோட தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பல அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. சோ இப்ப ஒரு பீக்கை டச் பண்ணிருக்கு இந்த மோதல் அப்படின்றது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நடைமுறையில இருக்கக்கூடிய மோதல் தான். இந்த இஷ்யூ நம்ம நித்தி ஆயோக்ல முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டதை தான் நம்ம பேசணும். ஸ்டாலின் இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு, விஜய் ஸ்டேட்மெண்ட்லாம் அதுக்கு பிறகு பேச வேண்டியது. ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ரியாக்ஷனை பத்தி நம்ம பேசணும். ரியாக்ஷனுக்கான ரியாக்ஷன் ஸ்டாலின் இதெல்லாம் மூணாவதா பேச வேண்டிய விஷயம். நான் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு பிரதமர் தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு கடந்த 4 ஆண்டுகளாக போகாத முதலமைச்சர் இந்த ஆண்டு ஏன் போகிறார்? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் கேள்வி. பேசிக் கேள்வி இதுதான். முதலாம் ஆண்டு கொரோனாவை காரணம் காண்பித்து போகவில்லை. ஐ திங்க் அப்போ அது கான்ஃபரன்ஸ் இதில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஆன்லைனில். அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷனு. அவர் அதில் பங்கு பெற்றாரான்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. பட் அதுக்கு பிறகு 3 முறை 22, 23, 24 கூட்டங்களை அவர் புறக்கணித்தார். 24ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு மோடி 3வது முறை வெற்றி பெற்று பிரதமரான பிறகு முதல் முறையாக நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் தான் ஏன் புறக்கணிக்கிறோம் என்பது ஒரு வீடியோ வெளியிட்டு பேசினார். மற்ற மாநில, குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் முதலமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்தார், நீங்களும் கலந்து கொள்ளாதீர்கள். இப்ப இந்த 3 ஆண்டுகளாக அல்லது 4 ஆண்டுகளாக போகாமல் இருப்பதற்கு தமிழக முதலமைச்சர் சொன்ன காரணங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன. எதுவுமே மாறல. ஒரு குண்டுமணி அளவு கூட எதுவுமே மாறல. 1% கூட எதுவுமே மாறல. அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த சம்மர் சால்ட் அடிச்சு பல்ட்டி அடிச்சு போய் நீங்கள் ஏன் முதல் பிரதமரை சந்தித்தீர்கள் என்ற கேள்வி எழுவது இயல்பானது. ஒரு எதிர்கட்சி அதை கேட்க தான் செய்யும். விஜயும் கேட்டிருக்காரு. ஒரு செக்ஷன் ஆஃப் அப்சர்வர்ஸ், பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸும் அந்த கேள்வியை கேட்பது ரொம்ப இயல்பானது. இதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது நியாயமானது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதோட மெரிட்ஸ்குள்ள கூட நான் போக விரும்பல. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது கரெக்ட்னு நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தை கடந்த ஆண்டு, குறிப்பாக கடந்த ஆண்டு நீங்கள் போகாமல் இருப்பதற்கு சொன்ன காரணங்கள் அத்தனையும் 1% கூட மாறாமல் அப்படியே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இந்த ஆண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள்? நம்பர் 1. நம்பர் 2, இந்த விஷயத்தை நாம் எப்படி அணுகுவதுன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன இருந்தது? இப்போ கோர்ட்ல நீங்க பெயில் போட்டு இன்னைக்கு டிஸ்மிஸ் ஆச்சுன்னா நாளை கூட மறுபடியும் போடலாம். ஆனால் ஜட்ஜி என்ன கேள்வி கேட்பாருன்னா, வாட் இஸ் தி சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ்? அந்த மாதிரி அரசியலில் நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீர்கள். அது தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக நீங்கள் பிரதம மந்திரி கூட்டிய கூட்டத்திற்கு போகவே இல்லை. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா அதுதான் தப்பு. ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறு என்று நான் கருதுவது எதுன்னா, பிரதம மந்திரி என்பவர் பிரதம மந்திரி. உங்களுக்கு 1000 வெறுப்புகள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரதம மந்திரிக்கு கீழே தான் அனைத்து முதலமைச்சர்களும் இருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. நீங்க என்னதான் அந்த மாநில சுயாட்சி, ஒன்றியம், திராவிடம் இப்படி எல்லாம் பேசினாலும் மத்திய அரசுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அளப்பரிய அதிகாரங்கள் என்பவை உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் கடந்த 3 முறை பிரதமர் அவர்கள் மோடி கூட்டிய கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் போகாததுதான் தவறு. இந்த முறை போனது தவறு இல்லை. நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். இந்த முறை தமிழக முதலமைச்சர் டெல்லி போனது, நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனது வரவேற்கத்தக்கது. ஆனா எந்த விதமான மாற்றமும் நீங்கள் கடந்த ஆண்டுகளில், குறிப்பாக கடந்த 24இல் புறக்கணிப்பதற்கு கூறிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எந்த விதமான ஒரு சிறியதொரு மாற்றமும் 1% மாற்றமும் இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு போய் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் அது கண்டிப்பாக சந்தேகங்களை எழுப்பத்தான் செய்யும். நம்பர் 2. நம்பர் 3, இந்த ஐயம் ஏன் ஏற்படுகிறது? கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல நடத்திய ரெய்டு, முதல்ல அது 3 நாள் ரெய்டு முடிஞ்சோன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்குது. அதுக்கு பிறகு அங்கே கேஸ் நடந்து 2 வாரம் பொறுத்து அமலாக்கத்துறை வெற்றி பெற்று இங்கே அமலாக்கத்துறையோட சோதனைகள் மறுபடியும் 2 வார கால இடைவெளிக்கு பிறகு தொடங்கின பிறகு 3 தனிநபர்களுடைய பெயர்கள் அதுல பெரிய அளவில் அடிபடுகின்றன. அமலாக்கத்துறை இயக்குனர் விசாகன் மற்றும் அங்க இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. அவருடைய வீடுகளில் ரெய்டு நடந்ததெல்லாம் ஒரு பக்கம். அதை தாண்டி 3 தனிநபர்களுடைய பெயர்கள் பரவலாக அடிபட்டன. அவர்கள் வீடுகளில் சோதனை நடந்ததாகவும் அவர்கள் ஒரு வீடு சீல் வைக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறையே சொன்னது. ஒருவர் ரதீஷ். இந்த தனிநபர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய அபார்ட்மெண்ட் சீல் வைக்கப்படுகிறது. அமலாக்கத்துறை சோதனைக்கு போன போது அவர் தப்பி விட்டார், வெளிநாட்டுக்கு போய்விட்டார்னு சொல்றாங்க. ஆனா அவர் வீடு சீல் வைக்கப்பட்டது ஃபேக்ட். நம்பர் 2, ஆகாஷ் பாஸ்கரன் என்ற நபர். அவர் முதலமைச்சருடைய சொந்த அண்ணனுடைய பேத்தியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவங்க குடும்பத்தின் மருமகன், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி.
மூன்றாவது இவர்களுக்கு தொடர்புடைய இன்னொரு நபர். இவர்கள் அனைவரும் உதயநிதிக்கு நெருக்கமானவர்கள். ஒருவர் முதலமைச்சருடைய நெருங்கிய உறவினர் என்ற தகவல்கள் முதுவெளியில் கொட்டி கிடக்கும் பொழுது, இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இந்த சந்திப்பு, அதுவும் கடந்த வாரம் முழுவதும் உதயநிதியை நோக்கி அமலாக்கத்துறை நெருங்குகிறது என்று சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவில் செய்திகள் வந்த போது சோசியல் மீடியா வாஸ் ஆன் ஃபயர். இந்த பேக்ரவுண்ட்ல முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறார், நித்தி ஆயோக் கூட்டத்தில் தனியாகவும் சந்தித்து பேசுகிறார், கோரிக்கை மனு கொடுக்கிறார் என்னும் பொழுதுதான் சந்தேகத்தின் பார்வை மேலும் உக்ரமானதாக மாறுகிறது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி, விஜய் போன்றவர் அறிக்கை கொடுக்கிறார்கள். இதுல எதுவுமே தவறு கிடையாது. இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள போயிருவோம் சார். இப்ப என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள்ல எந்த தவறும் கிடையாது. ரெண்டாவது, சந்தேகம் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் நல்ல சீசன்டான பொலிட்டீஷியன். அவருக்கு தெரியும் நம்ம போய் பிரதமர் அவர்களை சந்திச்சா கண்டிப்பா நிறைய கேள்விகள் வரும், பொலிட்டிக்கலா அது நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு கண்டிப்பா தெரியும். அது தெரிஞ்சும் அவர் பண்றாருன்னா ஏதோ ஒரு கம்பல்ஷன் இருக்கு, போய் பிரதமரை பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. சோ இப்ப பிரதமரை பார்த்தாச்சு, வாட் நெக்ஸ்ட்? என்ன எப்படி? அதாவது பரவலா இப்ப அதுக்கு முன்னாலே டிஎம்கேக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. உச்சநீதிமன்றத்துல அமலாக்கத்துறையின் சோதனைகளுக்கு தலைமை நீதிபதி அமர்வு விடுமுறை கால அமர்வு கடும் கண்டனத்தை தெரிவித்தவுடன் இமீடியட்டாக அந்த எஃப்ஐஆர் ஸ்டே பண்ணுச்சு. ரொம்ப அரிதான நிகழ்வு. ஊழல் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை அரிதான நிகழ்வுகளில் தான் தடை செய்திருக்கிறது. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இட் இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ். ஒரு மாநில அரசு நிறுவனத்தை எப்படி அமலாக்கத்துறை சோதனை செய்ய முடியும்? பிரெடிகேட் அஃபென்ஸ் சொல்லக்கூடிய அஃபென்ஸ் எங்க இருக்குதுன்னு அவங்க கேட்கிறாங்க. ஏற்கனவே 2014-21 அதிமுக ஆட்சி காலத்தில் போலப்பட்ட 41 எஃப்ஐஆர் அடிப்படையில் இந்த ரெய்டு நடந்தாலும் 21-25 திமுக ஆட்சி காலத்தில் இந்த ரெய்டு உள்ள போவதுக்கு என்ன அவசியம் வந்தது என்ற கேள்வியை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எழுப்பினார். அங்கு திமுகவுக்கு பெரியதொரு வெற்றி கிடைத்தது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விடுமுறைக்கார அமர்வு வெக்கேஷனுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் இப்போ வெக்கேஷன்ல போயிடுச்சு. ஜூலை 2வது வாரத்தில் தான் மொதல் கோர்ட் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அமலாக்கத்துறை விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சொல்லி ஸ்டே பண்ணிட்டு போயிட்டாங்க, எஃப்ஐஆர் ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நினைக்கிறேன் அந்த ஆர்டர் இப்போதான் அப்லோட் ஆயிருக்கு, சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்ல அப்லோட் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் அறிகிறேன் என்றால், திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அதையும் சொல்லிட்டு நான் சொல்றேன். டாஸ்மாக் அதிகாரிகள் அவர்கள் எந்த ரேங்க்ல இருந்தாலும் அவர்களை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு இடைக்கால தடை. அந்த எஃப்ஐஆர் ஸ்டே பண்ணப்பட்டிருக்கு. பட் தனிநபர்களை அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என்று அந்த உத்தரவில் போடப்பட்டிருக்கிறது. இப்ப நாம சொன்ன அந்த 3 தனிநபர்கள், ரத்தீஷ் ஒருவர், அவர் உதயநிதிக்கு நெருக்கமான நண்பர் என்பது ஊரறிந்த உண்மை. 2வது ஆகாஷ் பாஸ்கரன், முதலமைச்சரின் நெருங்கிய உறவினர். 3வதாக இன்னொரு நபர், அவர் இந்த கூட்டத்தில் இருப்பவர். இவர்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு நெருக்கமானவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே இந்த பேக்ரவுண்ட்ல பிரதமர் அவர்களை ஸ்டே கிடைச்சு, நாங்க இப்ப திமுக சைட்ல முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் ஏற்கனவே ஸ்டே வாங்கிட்டோம், நாங்க ஏன் போய் காலில் விழணுன்றாங்க. ஆக்சுவலி அது முழு உண்மை அல்ல. ஸ்டே என்பது ஒரு இடைக்கால தடை, அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். இன்னொன்னு, மத்திய அரசு எந்த ஒரு மாநில அரசையும் எதிர்கட்சிகளையும் பழி வாங்க வேண்டும், அவர்களை இன்னலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நினைத்தால் அமலாக்கத்துறை அவர்கள் கையில் உள்ள ஒரே ஆயுதம் இல்லை. தெர் ஆர் 24 ஏஜென்சிஸ், 24 அமைப்புகள் இருக்கின்றன. அது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்குள்ளா இருக்கக்கூடிய திமுகவும் அதனுடைய அரசும் வெறும் அமலாக்கத்துறையில் கிடைத்த அந்த ஸ்டேவை முழு நேர ஒரு ரிலீஃபாக கருத முடியாது. பட் வரக்கூடிய தகவல்களும் சில டெவலப்மெண்ட்ஸை பார்க்கும்போது தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் மோடி அரசுக்கும் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இருந்த அந்த ஒரு கடுமையான அந்த ஒரு உக்ரமான டக் ஆஃப் வார், இழுபறி, அந்த மோதல் சற்று தணிந்திருக்கிறது. அதாவது பிரதமரின் கோபம் சற்று தணிந்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள திமுக அரசின் மீதான நடவடிக்கைகளை சற்றே பிஜேபி அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது என்றுதான் தகவல்கள் வருகின்றன. இது அந்த நடவடிக்கைகள் எல்லாமே பழிவாங்கும் நடவடிக்கைகள் என்று சொல்ல முடியாது. எல்லா நடவடிக்கைகளும் நம்ம சரியானவை என்றும் சொல்ல முடியாது. இது முழுக்க அரசியல் என்பதை நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இதே திமுக பிஜேபி கூட்டணியில இருந்தால் அமலாக்கத்துறை இந்த பக்கம் திரும்பாது. இதை விட பல மடங்கு ஊழல் பண்ணவங்களாம் என்ன திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணியில இருக்கான். அஜித் பவார் போன்றவர்கள்லாம் மோடி வாயை திறந்து 70,000 கோடி கொள்ள வச்சாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் டெப்டி சிஎம்மா இருக்கார். அதனால ஊழலை ஒழிப்பது பிஜேபியோட நோக்கம் கிடையாது. இது பொலிட்டிக்கலா திமுக தங்களுக்கு எதிராக ரொம்ப அதிகமாக செயல்படுகிறது. ஆகவே அவர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதில் யாதொரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இங்க தவறே நடக்கல என்று சொல்வது அயோக்கியத்தனமானது. பிஜேபி பழிவாங்குதுன்றது உண்மை. ஆனா டாஸ்மாக்ல மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. ஆண்டாண்டு காலமா 2003 நடக்குது. ஜெயலலிதா சேல்ஸ் நேஷனலைஸ் பண்ணதுல நடக்குதுன்றது உண்மை. இந்த கவர்மெண்ட்ல 4 ஆண்டுகள்ல இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு, ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறு. இதை சீரமைப்பதற்கு பதிலாக இந்த ஊழலை
ஸ்டாலின் அரசு நன்றாக நெய்யை ஊற்றி பாலை ஊற்றி இவங்க வளர்த்தாங்க. அது இன்னைக்கு இவங்களுக்கு யமனா வந்து முடிஞ்சிருக்குது, இவங்களுக்கு எதிராக திரும்பி நிற்குது. இதை கிளீன் அப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. 21 வந்தப்ப டாஸ்மாக கிளீன் அப் பண்ணியிருக்கணும். மாறா செந்தில் பாலாஜி அந்த ரெய்டு நடக்கும்போது சொல்றாரு, இப்போ ஒரு மாசத்துக்கு மேல அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே தான் இந்த ஆட்சியிலும் பின்பற்றப்பட்டதுன்றார். ஸோ மறைமுகமா அவர் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம், எஸ் there is corruption and டாஸ்மாக் corruption is, please remember, it's brutal corruption and it's an absolute money laundering. கண்ணை திறந்து பார்க்குறவனுக்கு தெரியும். எல்லாரும் அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்குறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, how many illegal bars functioning, எவ்வளவு தூரம் வந்து அக்கௌண்ட்டுக்கு உள்ளாம வந்து பாட்டில்ஸ் வெளியில இருந்து அப்படியே உள்ள போகுது. அது இந்த இட்ஸ் அ கிளாசிக் கேஸ் ஃபார் இடி டு இன்டர்வீன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிச்சிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எங்கன்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புது. அதுக்கு அமலாக்கத்துறையால அன்னைக்கு பதில் சொல்ல முடியல, என்னைக்குமே பதில் சொல்ல முடியலன்னு சொல்லாதீங்க. இந்த தடை, இடைக்கால தடை, நிரந்தரமான ஒரு தீர்வோ அல்லது நிரந்தரமான நிம்மதியையோ திமுகவுக்கோ டாஸ்மாகுக்கோ கொடுக்க போவது கிடையாது. இது ஒரு தற்காலிக வெற்றி. அது நான் ஒப்புக்கொள்கிறேன். இட்ஸ் a huge victory for DMK, but it's a temporary victory. இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ரைட். இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, மோடி அவர்களோட கோபம் கொஞ்சம் தணிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில ஒரு காம்ப்ரமைஸ் மேபி எட்டப்பட்டிருக்கலாம். காம்ப்ரமைஸ் பெரிய வார்த்தை. ஒரு தான்வாங்க ஆங்கிலத்துல, THAW, அதாவது ஒரு பதட்டம் ரெண்டு பக்கத்துலயும் குறைஞ்சிருக்கு, அவங்க பக்கத்துல குறைஞ்சிருக்கு. ரைட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அது குறைய வேண்டிய தேவை என்ன? ஏன்னா இப்ப ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு, திமுகவும் பிஜேபி அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப பிஜேபி திமுகவை குறி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 29 எலெக்ஷன்ஸ் அவங்க டார்கெட் பண்றாங்க. 26ல அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும். அந்த தேவை இப்பவும் இருக்கு. ஸோ எலெக்ஷனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா திமுகவை பலவீனப்படுத்தணும். இப்படி திமுகவை நெருக்க வேண்டிய தேவைகள் எல்லாமே அதே மாதிரி இருக்கும்போது ஏன் அவங்க சமாதானமா போகணும்? இல்ல, இது நல்ல கேள்வி. ஆனா இதை நீங்க கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாவே புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து மோடி கவர்மெண்ட் 2014 இருந்து வந்ததுல இருந்து இந்த பாஸ்ட் 11 இயர்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, மோடிக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் டிஎம்கே மேல ஆல் அலாங் இருந்துகிட்டே இருக்கு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கன்வின்சிங்கான ஆன்சர் வந்து சொல்லலாம், நம்ம சில விஷயம் நானும் சொல்றேன். பட் கம்ப்ளீட் கன்வின்சிங் ஆன்சர் யாருக்கிட்டுமே இல்லை. பட் தேர் ஆர் சம் தியரிஸ், தேர் ஆர் ஃபியூ தியரிஸ். 2018 கலைஞர் வந்து ரொம்ப மோசமாக டெத் பெட்ல இருக்கும்போது வீடு தேடி வந்து கலைஞரை மோடி பார்த்தார். எக்ஸ்ட்ராடினரி ஹானர். ஒரு பிரைம் மினிஸ்டர், சிட்டிங் பிரைம் மினிஸ்டர். அப்போ கலைஞர் வந்து ஒரு எம்எல்ஏ தான், எதிர்கட்சி தலைவர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான். 94 இயர்ஸ். அப்போ ஒரு வீட்டில் இருக்கார், கோபாலபுரத்தில், மிடில் கிளாஸ் ஏரியா ஆல்மோஸ்ட். அந்த இடத்துக்கு மோடி வந்தார். வீட்டில் வந்து அவரை பார்த்தார், கையை பிடிச்சிட்டு பேசினார். வெளியில் வந்து கனிமொழி கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் பேசிட்டு இருப்பார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க டிஎம்கே, அவங்க காங்கிரஸோட தான் கண்டினியூஸ் அலைன்ஸ்ல இருக்காங்க. அதுக்கு பிறகு 2-3 அலைன்ஸ்லையும் காங்கிரஸோட தான் இருந்தாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கனிமொழியை வந்து நீங்கள் வந்து மாஸ்கோவுக்கு வந்து, ரஷ்யாவுக்கு வந்து அந்த புல்வாமா அட்டாக்கு பிறகு டிப்ளமேட்டிக் அவுட்ரீச்சுக்கு வந்து 7 லீடர்ஸ் தலைமையில் 7 டிப்ளமேட் டெலிகேஷன்ஸ் கம்ப்ரைசிங் வேரியஸ் பார்ட்டி எம்பிஸ் வந்து ஒவ்வொருத்தரும் 5 நாடுகளுக்கு போகிறாங்க. அதில் ரஷ்யாவுக்கு, முக்கியமான ஒரு கண்ட்ரிக்கு, ஸ்பெயின், அங்கெல்லாம் வந்து கனிமொழி தலைமையிலான குழு போகுது. கனிமொழி வந்து ஷீஸ் அ பார்லிமெண்டேரியன், பட் டிப்ளமேட்டிக் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு இந்தியன் டெலிகேஷனை, அதுவும் இந்த மாதிரியான சச் சென்சிட்டிவ் இஷ்யூல வந்து டெலிகேஷனை டீல் பண்றதுக்கான பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் வந்து கனிமொழிக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நோ, கண்டிப்பா கிடையாது. பட் அந்த கௌரவத்தை ஒரு டிஎம்கே எம்பிக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாரு. நம்பர் 2. நம்பர் 3, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு தூரம் ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் விமர்சனம் பண்ணி பிஜேபி விமர்சனம் பண்ணப்ப கூட வந்து அவருக்கு தனியாக ஒரு 5-10 நிமிஷம் பார்த்து பேசுறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட்டை பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறார். அது சில நேரங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 வார்த்தைகளில் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறதை விட, நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு வீடியோவில் பேசுறதை விட, ஜஸ்ட் அ விஷுவல், 10 செகண்ட்ஸ் விஷுவல் ஆர் ஜஸ்ட் அ ஃபோட்டோகிராஃப் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடும். அப்படி பார்க்கும்போது நான் வந்து இந்த சாஃப்ட் கார்னருக்கான காரணம் என்று நான் என் அளவில் புரிந்து கொண்டிருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஃபோட்டோவை என்னால் சொல்ல முடியும். அன்னைக்கு நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சோன்னா ஹாலில் நின்று பேசிட்டு இருக்காங்க. மோடி நிற்கிறாரு. மோடியோட வலதுபுறம் ஸ்டாலின் நிற்கிறார், இடதுபுறம் சந்திரபாபு நாயுடு நிற்கிறார். யார் சந்திரபாபு நாயுடு? 16 எம்பிஸை கையில் வச்சிருக்காரு, தெலுங்கு தேசம் பார்ட்டி. இந்த 22 எம்பிஸ் வந்து மோடிக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு கண்ணை உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. மோடி இஸ் அ பர்சன் who always thinks about next election and the election after that. 29ல் ஜெயிக்கிறது தான் மோடியோட எய்ம், மற்றதெல்லாம் செகண்டரி. ரெண்டாவது, அன்லைக் மோடி 1.0 and 2.0, இந்த தடவை சந்திரபாபு நாயுடு நம்பி தான், சந்திரபாபு நாயுடு நிதிஷை நம்பி தான் மோடி கவர்மெண்ட் இருக்குது. அதில் நிதிஷ்குமார் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு, அவங்க ஒரு 12 எம்பிஸும் பிஜேபி பேக்கெட்டில் தான் இருக்காங்க. வேற சந்திரபாபு நாயுடு இஸ் அ வெரி வெரி கன்னிங் பாலிட்டிஷியன் அண்ட் வெரி மெட்டிகோ, அதாவது வந்து மேக்கியவெல்லியன் கேரக்டர் உள்ள பாலிட்டிஷியன்.
நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இன்னைக்கு வந்து அந்த போட்டோவை பார்க்கும்போது பலரோட சந்தேகங்களுக்கு, இப்ப நீங்கள் எழுப்பிய சந்தேகத்தை கூட நான் சொல்றேன், அந்த போட்டோ ஒரு பதில் சொல்லுது நான் நினைக்கிறேன். அதாவது இந்த 22 எம்பிஸ் வந்து தன் கையில ஒரு ரிசர்வா இருக்கணும், ஒரு அக்யூட் நெசசிட்டி வந்துன்னா இந்த 22 பேரை ரீச் பண்ண முடியும், தனக்கு எதிராக போய் ஒரு ஓட்ல கவுத்த மாதிரி, வாஜ்பாயை கவுத்த மாதிரியான ஒரு காரியத்தை ஜெயலலிதா பண்ண மாதிரி எல்லாம் டிஎம்கே காங்கிரஸோட இருந்தாலும் தனக்கு எதிராக போக மாட்டாங்கன்னு மோடிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த டிஎம்கே செய்யும் செய்யாதுன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு எடப்பாடி கொடுக்காத மரியாதையை ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுப்பதற்கு காரணம் அவர் முதலமைச்சர் என்பதால் அல்ல, 22 எம்பிஸ் அவர்கிட்ட இருக்கிறதால. அந்த போட்டோவை பார்த்த உடனே நான் வந்து அந்த காலையில் அந்த போட்டோவை பார்த்தேன், அது ஹிந்து பேப்பர்ல. அந்த போட்டோ பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுதான் தோணுச்சு. அதாவது இதுதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள், அது கோர்ட் நடவடிக்கைகள் எல்லாம் அது கூல் டவுன் ஆகல. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 விதத்துல பண்ணலாம். அவங்க ரைட் பண்றதுனா தெர் ஆர் ஏஜென்சிஸ் ஆஃப்டர் ஏஜென்சிஸ், 2 டசன் ஏஜென்சிஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. எங்கேயும் அவ்வளோ தப்பு இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ரிலீஃப் வந்து டெம்பரரின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது கீழே இருக்க திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வேணா குதிக்கலாமே ஒழிய பிரைம் மோடி சீஃப் மினிஸ்டருக்கு அது டெம்பரரின்னு தெரியும். அதனாலதான் அவர் மோடியை பார்க்குறாரு, 3 வருஷமா பார்க்காத மோடியை பார்க்குறாரு. நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காத 3 வருஷமா கலந்துக்காதவர் கலந்து கொள்கிறார். மற்ற மாநில முதலமைச்சர்களை நீங்க போவாதீங்கன்னு கடந்த ஆண்டு உபதேசம் செய்த முதலமைச்சர் இந்த ஆண்டு இவர் போகிறார். பினராயி விஜயன் போல, நம்முடைய இவங்க மமதா பானர்ஜி போல, சித்தராமையா போல. பட் வேற 2 காங்கிரஸ் சிஎம் போயிருக்காங்க. நான் சித்தராமையா போவாததை கூட எடுத்துடுறேன், வெளியில எடுத்துறேன். ஆனா மற்ற காங்கிரஸ் சிஎம்ஸ் போயிருக்காங்க 2 பேர். மமதா பானர்ஜியும் பினராயி விஜயனும் அக்ரெசிவா எதிர்க்கக்கூடியவங்க, அவங்க போல. ஆனா ஸ்டாலின் போயிருக்காரு. அண்ட் அந்த போட்டோவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறார் மோடி. ஸ்டாலினையும் வழி கொண்டு வராரு. இன்னொரு பக்கம் வந்து நாயுடுக்கு கொடுக்குற மெசேஜ், லுக் உன்னாலதான் நான் நிக்கிறேன்னு நினைக்காது, ஐ ஹேவ் an option. எந்த வகையில ஸ்டாலின் அவர்களை வழி கொண்டு வந்துட்டாரு? இல்ல முடிச்சிடறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணியோ டீஸ்டபிளைஸ் பண்ணியோ இல்ல உதயநிதியை பிடிச்சி உள்ள போட்டோ அவங்களுக்கு ஆக போறது எதுவுமே கிடையாது. இங்க இருக்க சில பேருக்கு அது அரிப்பு சொரிஞ்சுக்கிறதுக்கு நான் உதவலாமே ஒழிய, பொலிட்டிக்கலா தான் பர்சன் லைக் மோடி இன்னைக்கு 11 வருஷம் கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 3.0ல வந்து மெஜாரிட்டியே இல்லாம ரூல் பண்ண முடியுது. அவங்க அஜெண்டா எல்லாத்தையும், ஆர்எஸ்எஸ் அஜெண்டா எல்லாத்தையும் அண்ட் பர்சனலி மோடி அஜெண்டா, அது 2 டிஃபரெண்ட் 2 அஜெண்டாவும் இருக்கு. இந்த 2 ஒரு அஜெண்டா தான், பட் there are 2 அஜெண்டாஸ். அது எல்லாத்தையுமே அவங்களால வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுது, மெஜாரிட்டி இல்லாம பாக்குறதுக்கு. இருந்தாலும்னா என்ன காரணம்னா, இந்த மாதிரியான மெனிவரிங் தான் அதுக்கு காரணம். 22 எம்பிஸ் தான் இன்னைக்கு திமுகவை காப்பாத்திட்டு இருக்கு ஃப்ரம் பிஜேபி கோயிங் அஹெட் வித் தி ஃபைனல் கில். இங்க வந்து அந்த இடி ரைட்ஸ் ஆலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் ஒரு கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட் டீஸ்டபிளைஸ் பண்ணிட முடியாது. பரவலா இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு காசிப் ஆர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், வாட் எவர் யூ கால் இட், உதயநிதியை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த கார்டெல்லாம் வந்து பர்சன் லைக் மோடி will not use it. அந்த கார்டு வந்து யூஸ் பண்ணாம இருக்க வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. they will not use it. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஏன்னா யூஸ் பண்ணிக்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இல்ல, அது வேறன்ற. டெல்லியில யூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் யூஸ் பண்ணி நல்ல பெனிஃபிட்ஸும் அவங்க ரீப் பண்ணிருக்காங்க, நல்ல லாபத்தையும் அது கொடுத்துருக்கு. 24ல பயங்கர வெற்றி கிடைச்சிருக்கு. சாதாரணமா யூஸ் பண்ண மாட்டாங்கன்றீங்க, யூஸ் பண்ணா பெனிஃபிட்டும் இல்லன்றீங்களே. இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. நீங்க நம்முடைய விருப்ப ஒதுக்கிட்டு தான் ஒரு விஷயத்த பார்க்கணும். டெல்லி கிளைமேட் வேறங்க. டெல்லியில வந்து அவங்களுக்கு அசம்பிளியில கெஜ்ரிவாலை காலி பண்ணணும். அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சக்சஸிவா பாத்தீங்கன்னா 3 எலெக்ஷன்ல டெல்லியில வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வாஸ் ரவுட்டட். 2014 ரவுட்டட் 0-7-0 பிஜேபி, 19 ரவுட்டட் 7-0, 24 ரவுட்டட் 7-0. வேற அசம்பிளி 2 எலெக்ஷன் 2015 and 20 ஜெயிச்சாங்க. ஸோ அவர் இமேஜை கொலாப்ஸ் பண்றதுக்கு தான் தூக்கி உள்ள போட்டாங்க. அது அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுத்தது. பார்லிமெண்ட்ல மட்டும் இல்ல, அசம்பிளிலையும் கொடுத்தது. ஒரு நிமிஷம் சார், கெஜ்ரிவாலே தோத்தார். தமிழ்நாடு கிளைமேட் அது இல்லைங்க. அங்க அதை அறுவடை பண்றதுக்கு பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர் இருந்தது. இங்க என்ன இருக்குது? அதிமுக இருக்குல்ல, அதிமுக இஸ் டோட்டல் டிசைரேங்க. அதை நம்பிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க 26 பத்திலாம் அவங்க கவலைப்படலங்க. நான் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு சொல்றேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களோட ஷூஸ்ல இருந்து நான் இதை பாக்குறேன். தட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். மேபி ரைட், மேபி ராங். நான் என்ன சொல்ல வரேன்னா, 22 எம்பிஸ் அவங்களுக்கு வந்து அது சொலையா இருக்குதுங்க. அவங்க வந்து இன்னமும் வந்து முக்கியமான குரூஷியல் இஷ்யூஸ்ல டிஎம்கேவோட சப்போர்ட்டை வாங்கிடலான்னு பாக்குறாங்க. ரெண்டாவது தான் முதல் அந்த போட்டோ தான். நான் அதுல இருந்து இருக்க மெசேஜ் நான் பாக்குறேன். ஆன்சர் லைஸ் இன் தட் போட்டோ. இட்ஸ் அ மெசேஜ் டு நாயுடு, லுக் ஐ ஹேவ் an option. அப்படிதான் எ பர்சன் லைக் மோடி ஆல் அலாங் 2001ல ஒரு குஜராத் சிஎம் ஆனதுல இருந்து இந்த 25 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, 11 இயர்ஸ் பார்லிமெண்ட்ல நேஷனல் பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, எ பர்சன் லைக் மோடி வில் ஆல்வேஸ் ஹேண்டில் திங்ஸ் லைக் தட். ஸோ இவங்களோட 22 எம்பிஸ் இவங்களுக்கு வந்து ஒரு அசட்டு.
அந்த பக்கம் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம இருக்கிறது வந்து பிஜேபியோட வீக் பாயிண்ட். என்ன இவங்க அவங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும், அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா 22 MPs. இவங்களுக்கு கேஸ்ல இருந்து இப்போதைக்கு தப்பிக்கிறோம். ஸோ ஒரு டெம்பரவரி ட்ரூஸ் இருக்கு, டெம்பரவரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 22 MPs. சரி, நாளைக்கு இது மாறலாம், திங்ஸ் மே மூவ் அஹெட், அதுலலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் round 1 victory for BJP, sorry, victory for DMK. அது எந்த சந்தேகம் இல்லை. இட்ஸ் a huge relief for DMK தான் எனக்கு தோணுது. அதை போய் மோடியை பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தோம்னா அந்த ரிலீஃபை, even though it's a temporary relief, ஸ்டாலின் being a shrewd politician அதை கன்சாலிடேட் பண்ணிக்கிறார். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி டெல்லி பயணம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் வருது. அந்த போட்டோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போட்டோஸ். ஒன்னு குரூப் போட்டோ, அதுல ஸ்டாலின் அவர்கள் க்ளோஸா இருக்காரு, ஈவன் யோகி கூட பார்த்தோம்னா தள்ளி தான் நிக்கிறாரு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஃபன்னியா தோணுன விஷயம் என்னன்னா, கீப் யோர் எனிமீஸ் க்ளோஸ், கீப் யோர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ், எனிமீஸ் க்ளோஸர்பாங்கல்ல. ஸோ ஏறக்குறைய பார்த்தா எனக்கு அதுதான் தோணுச்சு. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்துருக்க போட்டோ பார்க்கும்போது, அவங்க பாடி கெஸ்டர்லாம் பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் டாமினண்டா இருக்கேன்னு காட்ட ட்ரை பண்றாரு, ரொம்ப அக்ரெசிவாலாம் இருக்க. மோடி அவர்கள் எதுவுமே இல்லை, ரொம்ப பொலைட்டா, ரொம்ப ஹம்பிளா, இன்ஃபேக்ட் நான் வீக்கா தென்பட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கலைஞர் அவர்கள் வீக்கா இருக்கும் போதும் அவரு நல்ல ஒரு கெஸ்டர், அது ஃப்ரெண்ட்லியா வந்து பாக்குறாரு. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, மோடி அவர்கள் ரொம்ப ரொம்ப ஷூடான ஒரு பொலிட்டீஷியன் சார். உள்ளுக்குள்ள அவரு நினைக்கிற விஷயம் வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுதான் பொலிட்டீஷியன்ஸோட டேலண்ட். இப்ப கரண் தாப்பர் வந்து பயங்கரமா கோவப்படுத்துறாரு மோடியை. அப்ப உள்ள மோடி பயங்கரமான கோவத்துலதான் இருந்தார். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா கோவம் எல்லாம் படல, தண்ணி எடுத்து லைட்டா குடிக்கிறாரு, கேமராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கன்னு ரொம்ப ஃபேஸ்ல பெரிய கோவம்லாம் வெளிப்படல. இது பொலிட்டீஷியன்ஸோட கேரக்டர். அதே மாதிரிதான் சசிகலா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா இறந்தப்பையும் சசிகலா அவர்கள் கிட்ட ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப கைண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு தெரியும். சோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, மோடி அவர்களோட அந்த வெளித்தோற்றம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு, உள்ள என்னன்னு சொல்ல முடியாது. சில பொலிட்டிஷியன்ஸ் பட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்கள் அந்த கேரக்டர், டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர். மோடி அவர்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ற ஆள் இல்ல. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, திடீர்னு வேற மாதிரியும் ரியாக்ட் ஆகலாம். சோ எனக்கு என்னமோ அது ட்ரூஸ்ன்னு தோணல. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இடியை பொறுத்தளவுல மேபி அவங்க ஃபியூச்சர்ல ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ணலாம், மேபி அது இன்னும் அக்ரெசிவா புஷ் பண்ணலாம். நானே ஒத்துக்கிறேன். பிஜேபி இல்லைங்க, டெம்பரரி ரிலீஃப் ஃபார் டிஎம்கே தான் நான் சொல்றேன். யூசி, இடி இப்ப இந்த பெஞ்ச் ஸ்டே கொடுத்ததால மட்டும் திமுகவோட பிரச்சனைகள்லாம் ஓய போறது கிடையாது. நாளைக்கு நினைச்சாங்கன்னா கூட அவங்க வந்து தே கேன் கிவ் தம் ட்ரபிள். அவ்வளோ ஏஜென்சிஸ் இருக்கு, இவங்களும் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். சரி, சசிகலாவை வந்து தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார் மோடி. எப்ப ஜெயலலிதா டெத்துக்கு வந்தப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள்கிட்ட பி சிதம்பரம் சொன்ன வார்த்தை வந்து, குஜராத்தோட கல்ச்சர்ல வந்து அந்த மாதிரி தலையில கையை வச்சாங்கன்னா முடிஞ்சது கதைன்னாரு. அதே மாதிரி 2 மாசத்துல முடிஞ்சது, கரெக்டா 2 monthsல முடிஞ்சது. நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்றது என்னன்னா, அன்லைக் சசிகலா, ஸ்டாலின் அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது. பிகாஸ் இவங்க கிட்ட 22 MPs இருக்கு. நான் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றேன். ஏன்னா அன்லைக் 1.0 and 2.0, திஸ் கவர்மெண்ட் ஹஸ் 32 MPs ஷார்ட் ஃபால். அது நிச்சயமா அவங்க வந்து மோடியோட கேரக்டர் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து யாரை டிபெண்ட் பண்ணியும் தான் இல்லைன்றத வெளியில காட்டக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார். பீங் a shrewd politician. இது எல்லாமே சட்டில் மெசேஜ். அந்த பாயிண்ட் கரெக்ட். சந்திரபாபு நாயுடு லைன் கொண்டு வரதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லெவரேஜ். சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஒழுங்கா இருக்காருங்க, என்னைக்குமே ஒழுங்கா இருப்பாருன்னு சொல்ல முடியாதுங்க. அவருக்கு வந்து தன்னாலதான் இந்த கவர்மெண்ட் நிக்குது அப்படின்ற எண்ணம் தலைக்கு மேல போச்சுன்னா, he may topple the government or he may give trouble to the government if not topple it. அந்த நேரத்தில் அந்த எண்ணம் கூட அவருக்கு வரக்கூடாதுன்னா, லுக், ஐ ஹாவ் திஸ் ஜென்டில்மேன். அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு 10 நிமிஷம் சொன்னது, 15-20 நிமிஷம் சொன்னது. அந்த போட்டோ ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கும்போது திஸ் இஸ் த மெசேஜ். அதாவது டு கீப் நாயுடு இன் செக். இன்னொன்னுங்க, தமிழ்நாட்டில் வந்து இந்த கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி பிஜேபிக்கு ஆக போறது எதுவுமே இல்லைங்க. சத்தீஸ்கர்ல கவுத்தாங்க, பிஜேபியால வர முடிஞ்சது. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் ஆன்ஸ்லாட் அப்போசிஷன் மேல போடும்போது அதை அறுவடை பண்றதுக்கு பிஜேபி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஓட் பேங்க் இருக்குது, பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. டெல்லியில தே ஆர் வெரி ஸ்ட்ராங். கெஜ்ரிவாலை கவுத்தா ஜெயில போட்டாலும் அதை பொலிட்டிக்கலா அறுவடை பண்ற அளவுக்கு பார்ட்டிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. தெலுங்கானால தே ஆர் க்ரோயிங், ஜார்க்கண்ட்ல தே ஆர் க்ரோயிங். ஜார்க்கண்ட், தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? அது 10% 11% அண்ணாமலை சொன்னதெல்லாம் ஐ திங்க் அதிகம். எனக்கு தெரிஞ்சு 7-8% இருக்கும். இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலை இருக்கும்போது 4 பேர் அந்த கட்சியை பத்தி பேசிட்டு இருந்தோம், நல்லதோ கெட்டதோ. இன்னைக்கு யாராவது பேசுறானா? வாட் எவர் நேம் யூ கால் இட், அண்ணாமலையே நீங்க எவ்வளவுதான் விமர்சனம் பண்ணி என்னென்னமோ பேசினாலும், அண்ணாமலை இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது. கடால் புடால் நிறைய செஞ்சுனா அது இருந்தாரு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, டொசைலா கிடக்குது. இங்க கவுத்து அவங்களுக்கு என்ன ஆகப்போகுது?
நம்பர் 1 சார், அந்த 22 MP கண்ணை உறுத்துது அவங்களுக்கு. அதை எப்படியும் கையில வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. அதை டிஸ்டர்ப் பண்றதால எனக்கு லாபம் இல்லை. சரி, அதை நான் டிஸ்டர்ப் பண்றதால இந்த ஸ்டேட்ல நான் வளர முடியுமானா அதுவும் சைபர். அப்ப எதுக்கு நான் போய் அவனுக்கு? நான் அது ஏன்னு சொல்றேன், இப்ப 24ல பிஜேபி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. தமிழ்நாடு பத்தி அவங்க கவலையே படல. 26ல அந்த ஸ்டாண்டை கம்ப்ளீட்டா மாத்துறாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு போக்கஸ் கொடுக்குறாங்க. அமித்ஷா அவர்கள் உள்ள களத்துக்கு வராரு, வந்து பட்டுன்னு ஒரு அலைன்ஸை சீல் பண்றாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் உருவாக்கணும் அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்காங்க. ஏடிஎம்கேவோட பப்ளிக்கா அவங்க சொல்லும் போது என்டிகேவை உள்ள கொண்டு வரணுன்ற முயற்சிகள், அப்புறம் டிவிகேவை உள்ள கொண்டு வர முயற்சிகள், இந்த விஷயங்கள்லாம் அந்த ஒரு ஹோப் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதுக்கான வேலைகளும் அவங்க பாக்குறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்கன்னா 26ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா 29ல ஒரு 20-30 சீட் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் தமிழ்நாட்டில் ஸ்கோர் பண்ணலாம். நீங்க 20 to 30 சீட்ஸ் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அலைன்ஸால வாங்க முடிஞ்சதுன்னா அது பிஜேபி என்டிஏ அலைன்ஸுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ நீங்க வந்து திமுகவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்க அலைன்ஸ்குள்ளேயே 30 சீட்ஸ் உள்ள கொண்டு வந்துடலாம். அது எவ்வளவு பெரிய பூஸ்ட் உங்களுக்கு இல்லைங்க. இந்த அலைன்ஸ் டேக் ஆஃப் ஆகாதுன்னு அவங்க நம்புறாங்க. அப்ப ஏன் இவ்வளவு எஃபோர்ட் போடணும்? அதுதான் காமம். நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா அந்த விஷயத்த பார்க்காதீங்க. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்துடுச்சே ஒழிய இந்த 1.5 மாசத்துல வந்திருக்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கீழே அது ஜெல் ஆகல. இட் மே எண்ட் அப் எஸ் அ கிராப்பர். ஏன்னா பிஜேபி இங்க யாருக்கும் பிடிக்கல. ஏடிஎம்கே தனியா போயிருந்தா கூட ஜெயிச்சிருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால இங்க எந்த லாபமும் இல்லைன்றது தான் ஏடிஎம்கேக்குள்ளேயும் சீனியர் லீடர்ஸ் பிரைவேட்டா பேசும்போது அட்மிட் பண்ணிக்கிறாங்க. உண்மைதாங்க, கீழே கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு. பிஜேபிக்கு ரொம்ப தெளிவா ஹை கமாண்டுக்கு தெரியும். தமிழ்நாடு பிஜேபி விடுங்க, டெல்லி பிஜேபி கிளீனா தெரியும் இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகல. இது 26ல இவங்க நினைக்கிற மாதிரிலாம் வெற்றி கொடுக்காது. 4 கார்னர் ஃபைட்ல இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இட் இஸ் அ 4 கார்னர் ஃபைட்னு வந்ததுதான். ஏன் இப்ப எதுக்கு நாங்க வந்து இவங்க போய் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? எனக்கு வந்து எந்த நேரமும் இது வந்து 1.0 2.0 மாதிரி கிடையாதுங்க. 3.0 இஸ் டிஃபரெண்ட். நீங்க வந்து 32 சீட்டு துண்டு விழுது. பாலிடிக்ஸ்ல வந்து கான்ஸ்டன்ட்லி சிச்சுவேஷனல் சேஞ்ச், ஃபாஸ்ட் எவால்விங் சிச்சுவேஷன் தான். எதுவுமே ஸ்டாட்டிக்கா இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு உங்க கூட மகிழ்ச்சியா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஜால்ரா அடிக்கிற வக்ஃப் பில்லுல, முத்தலாக்கில் எல்லாத்துலயும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாயுடு எப்பயுமே உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்ல முடியாது. இன்னிலிருந்து 3 மாசம் பொறுத்து நாயுடு புரட்டிக்கலாம். அப்படியே அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. அன்லைக் 2 terms, இந்த தடவை வந்து இது இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். இதுல வந்து நான் யாரை நம்பி இருப்பனோ அவனுக்கு நான் கான்ஸ்டன்டா ஒரு மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லுக், நான் உன்னை நம்பி இல்லை, எஸ் நம்ம கூட இருக்கோம், நான் உனக்கு எல்லாம் செய்யறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு. நான் உன்னை நம்பி நான் இல்லை, அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாதுன்ட்டு தான் அவங்க டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய சாஃப்ட் கார்னருக்கான ஒரு காரணம் டு புட் நாயுடு ஆன் செக், அண்டர் செக். அந்த போட்டோ அதை தான் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து மற்ற எல்லா மாநிலங்களையும் லிக்கர் ஸ்கேம்ல யாரையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க, சிட்டிங் சிஎம்ஸை உள்ள போட்டாங்க, பல பேரை உள்ள போட்டாங்க. அதோட பொலிட்டிக்கல் ஃபால் அவுட்டை அவங்களால வந்து அறுவடை பண்ண முடிஞ்சுது. தமிழ்நாட்டில் சைபர் அதை பண்ணவே முடியாது. அண்ட் இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகுறதுல பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். அதனால அவங்க வந்து இப்போதைக்கு, அதாவது எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் 2 in the bush. அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை பண்ணி பார்த்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டே வந்தோன்னா அது இந்த மாதிரி மோடி ரெஜிம் மாதிரி இருக்கக்கூடிய டிக்டட்டோரியல் ரெஜிம்ஸ் வந்து ஜஸ்ட் பின்னால தான் போவாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால போவாங்க அவங்க. So it's a temporary truce. I do agree. It's a message to Naidu. As of now, this government DMK is safe தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. For few months, at least for the next 3 to 4 months, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. Things might change. நான் அதை மறுக்கல. நான் இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பலரும் எதிர்பார்த்த மாதிரி உதயநிதி அரெஸ்ட் பண்ணுவாங்க, சிஎம் வீட்டுக்கு ரைடு போவோம், அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். இங்க நடக்கிறது வேற பாலிடிக்ஸ். இது நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னால பாக்குற பாலிடிக்ஸே இல்லை. Various other things are happening. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது இபிஎஸ் அவர்கள் அதை ஸ்ட்ராங்கா எடுத்து பொலிட்டிக்ஸ் பண்றாரு, அதை பயங்கரமா காட்டமா விமர்சிக்கிறார். எடுத்த உடனே விஜய் அதை விமர்சிக்கல, கொஞ்சம் வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் விஜய் அதே விமர்சனங்களை தான் வைக்கிறாரு, ஆனா இன்னும் கொஞ்சம் கூட காட்டமா வைக்கிறார். ஸோ விஜயோட விமர்சனம் பார்த்தோம்னா இபிஎஸ் அவரோட கொஞ்சம் காட்டமா இருக்கு. விஜய் அவர்கள் அந்த இஷ்யூவை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல நியூஸ் பேப்பர் எல்லாம் விஜய் வராரு, இபிஎஸ் அவர்கள் 3rd 4th பேஜுக்கு வந்து புஷ் பண்ணப்படுறாரு. ஸோ அந்த இஷ்யூவை நான் பாக்குறது எப்படின்னா, விஜய் அவர்கள் இபிஎஸ் அவர்கள்ட்ட இருந்து அப்படியே பறிச்சு அவர் கையில் எடுக்கிறார் அந்த இஷ்யூ. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? அது முக்கியமான ஒரு விஷயம். நல்ல அனாலிசிஸ் நீங்க சொன்னது. தினமலர்ல பேஜ் 1 விஜயோட அறிக்கை தான் வருது. 5வது பேஜ்ல எடப்பாடி. ஸோ இவங்க வந்து புஷ் பண்றாங்க முன்னால. அண்ட் இன்னொன்னு, விஜயோட அறிக்கை, டு பி ஃப்ராங்க், அது வந்து மக்களின் குரல். அது பொதுப்படையா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குரலா தான் அந்த அறிக்கை இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும்னா டிஎம்கே அண்ட் அவங்க சப்போர்ட் பார்ட்டிஸ், அவங்க ஓட் பேங்கை தவிர
சமநிலையோட, நான் சொல்றேன் நடுநிலைன்னு சொல்ல, சமநிலையோட பிஜேபியை பிடிக்காது, பிஜேபி வேணாம், ஆனா திமுக மேலேயும் 1000 விமர்சனம் இருக்குதுன்னு கருதக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான போக்கு என்னன்னா, திமுகவை எதிர்த்தாலே அவனை சங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப துரதிருஷ்டவசமான தவறான எண்ணம் இருக்கிறது. அந்த மாதிரி கிடையாது. பிஜேபி வேணாம், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள கால வைக்கக்கூடாது, ஆனா திமுக ஒன்றும் ஓகியம் கிடையாது. திமுக செய்யற தவறுகளை தட்டி கேட்காம விமர்சிக்காம இருப்பதுதான் அயோக்கியத்தனம்னு கருதக்கூடியவர்கள் பலர் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், விஜயோட அந்த அறிக்கை என்பது மக்களின் குரலாக இருந்தது. எடப்பாடியை விட விஜய்க்கு கிரெடிபிலிட்டி வருது. ஏன்னா எடப்பாடி என்ன டாஸ்மாக் ஊழலை பத்தி பேச, எடப்பாடிக்கும் அண்ணா திமுக என்ன தார்மீக உரிமை இருக்கு? இந்த ரெய்டு நடந்த அத்தனை எஃப்ஐஆர் ஏடிஎம்கே பீரியட்ல போட்ட எஃப்ஐஆருங்க. 2014-21 போட்ட எஃப்ஐஆர் இவன் இப்ப ரெய்டுக்கு வரும். டிஎம்கே சம் சாலிட் பாயிண்ட்ஸ் இந்த ஆர்குமெண்ட், நான் அதை மறுக்கல. டாஸ்மாக்ல திமுக ஆட்சியிலையும் ஊழல் தொடருது, வெள்ளமா லஞ்சமும் லாவணியமும் தலைவிரிச்ச வெள்ளமா லஞ்சம் ஓடுது டாஸ்மாக்லன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க ஊழியர் சங்கம் சொல்லுது. ஆனா அது இப்ப மட்டும் ஓடல, எடப்பாடி பீரியட்லயும் ஓடுது, அதுக்கு முன்னாலையும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த விஷயத்த எடப்பாடி சொன்னார்னா அதுக்கு மரியாதை குறைவு, விஜய் சொல்லும் போது மரியாதை கூடுது. பிகாஸ் இஸ் அ நியூ பிளேயர். ஸோ அதை அந்த இடத்துலதான் விஜய் ஸ்கோர் பண்றாரு. அடுத்தடுத்த கட்டங்கள் அவரால் எலக்ட்ரலி அதை அறுவடை பண்ண முடியுமா, ஓட்டா மாற்ற முடியுமா, அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுவதற்கான எந்த தார்மீக தகுதி, அருகதை, உரிமை அதிமுக இருக்கு? கிடையாது. அவர்தான் செந்தில் பாலாஜி சொல்றாரு, அதிமுக ஆட்சியில கடைபிடித்த அதே நடைமுறை தான் நாங்க இப்பயும் கடைபிடிக்கிறோன்றாரு. அவங்களும் வாங்கினா நாங்களும் வாங்கணுன்றாரு. அவரு ரெண்டு பேருக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு விஜய் சொல்லும் போது இட்ஸ் நியூ பிளேயர், அது எடுப்படுது. ஏடிஎம்கே கிட்ட விஜய் அந்த ஓட்டை தட்டி பறிக்கிறார். விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இருக்குங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல பிஜேபியோட ஏடிஎம்கே போனது கீழே ஜெல் ஆகல, அதுதான் உண்மை. சுத்தமா ஜெல் ஆகல. தனிப்பட்ட முறையில் அதிமுக தலைவர்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோமோ என்று தோன்றுகிறது. ஆனா இப்ப வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். கீழே கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியல பிஜேபியோட போனதுன்றாங்க. ஏடிஎம்கே ஓட் பேங்க்லயும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் போகும். அதுவே 4 முனை போட்டியில அதிமுக பிஜேபிக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே, இதை மறந்துடாதீங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு மத்தியில தன்னை இப்ப காப்பாத்திக்கணும்னு தான் ஸ்டாலின் நினைப்பார். நீங்க டிஎம்கேவை ஆலலாங் அவங்களோட ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா, நான் சொல்றது நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தற்காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கும் வரலாறு படிச்சிருக்கணும். நீங்க 49ல அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் சொல்றது டிஸ்பேஷனட் ஸ்டடி ஆஃப் டிஎம்கே. எந்த வெறுப்பும் இல்லாம, தனிப்பட்ட முறையில் நமக்கு திமுக மேல எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. காய்தல் உவர்த்தல் இல்லாம திமுகவை இந்த 75 வருஷம் வரலாறு நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, ஆல் அலாங் இந்த ஹிஸ்டரி அவங்க அந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ள 57ல வராங்க. 49ல கட்சி ஆரம்பிக்குது. 52 பொது தேர்தல், நாடு சந்தித்த முதல் பொது தேர்தல் அவங்க புறக்கணிக்கிறாங்க. 57ல கண்டெஸ்ட் 15 சீட், 62ல 50 சீட், 67ல ஆட்சியை பிடிக்கிறாங்க. நீங்க அவங்க 57ல ஆரம்பிச்ச எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ள அவங்க வந்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த 70 ஆண்டுகள், 68-70 ஆண்டுகள், 7 decades ஆஃப் டிஎம்கே பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, அவங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் அவங்க எந்த காம்ப்ரமைஸுக்கும் தயங்கினது கிடையாது. அவங்க அது அவங்களோட பலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா டு கெட்டிங் ஃப்ளோட்டட் யூ மஸ்ட் பி ஃபிளெக்சிபிள். நீங்க ஒரு ரிஜிட் ஃபார்மேட்ல அவங்க இருந்ததில்ல. 57ல வராங்க, தனிநாடு கேட்கறாங்க, ஆனா போட்டிட்டா 15 சீட் ஜெயிக்கிறாங்க. 62ல 50 சீட் ஜெயிக்கிறாங்க. ஆனா சைனீஸ் வாரப்ப தனிநாடு கோரிக்கை அவங்க கைவிடுறாங்க. ஏன்னா தனிநாடு கேட்டா எலெக்ஷன்ல நிற்க முடியாதுன்னு வரும்போது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நம்ம இதை செய்ய வேணாம் அப்படின்ட்டு தனிநாடு கோரிக்கை அவங்க கைவிடுறாங்க. 67ல நல்ல கவனிங்க, 67ல அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. 71ல அது வரைக்கும் காங்கிரஸ் அவங்கள பாடாப்படுத்துச்சு. அந்த காங்கிரஸோட போய் அலையன்ஸ் வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, 76ல கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. 77ல எலெக்ஷனு. 80ல அதே காங்கிரஸோட, இன்னைக்கு பிஜேபியோட அவங்க போனாங்கன்னா அது ஒன்றும் ஆச்சரியமே இல்லைங்க. அன்னைக்கு காங்கிரஸோட போனாங்க. எந்த காங்கிரஸோடனா, எமர்ஜென்சில திமுகல பல பேரை ஜெயில புடிச்சு போட்டு சில பேர் செத்தே போனாங்க. ஸ்டாலின் பர்சனலி வாஸ் பிசிக்கலி அசால்டட். ஸ்டாலினோட வரலாறு பார்த்தீங்கன்னா, he has a very fertile past. அதை நம்ம உறுதியா சொல்லணும். ஒரு 50 ஆண்டு காலம் அவருக்கு அந்த அரசியல்ல அந்த அனுபவம் இருக்குது. இன்னைக்கு எமர்ஜென்சில அடி வாங்கி உதவாங்கி ஆக்டிவா இருக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ்ல ஒருத்தர் ஸ்டாலின். என்ன சொல்ல போனா நெக்ஸ்ட் ஒன்னு யாருன்னா நிதிஷ்குமார், ரவிசங்கர் பிரசாத், இவரெல்லாம் ஃபாரூக் அப்துல்லாம் கூட கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. 77ல டிஎம்கே வாஸ் சப்ஜெக்டட் டு ப்ரூட்டல் அசால்ட் பை இந்திரா காந்தி. அப்போ 75, 76, 77 எமர்ஜென்சில ரொம்ப மோசமான கொடுமைகளுக்கு பிசிக்கல் அசால்ட். கலைஞரை தவிர பல தலைவர்கள் அடிக்கப்பட்டார்கள். முரசொலிமாரெல்லாம் அதில் அடிச்சுதான் மைக்ரேனே வந்தது. பிசிக்கலா ஸ்டாலினுக்கு அடி விழுந்தது. 80ல
ஜஸ்ட் 2.5 இயர்ஸுங்க அவங்க போய் காங்கிரஸோட சேர்றாங்க. நீங்க அந்த ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா, இப்போ இதெல்லாம் சமகால வரலாறு, 50 வருஷம் வரலாறு, ஹிஸ்டரியில ஏதோ 500 வருஷம் முன்னால, இப்போ 50 வருஷம் வரலாறு படிச்சாலே 76, 77 நடந்த கொடுமைகள், அது இந்திரா காந்தி பண்ணது ரொம்ப அட்டூழியம். நம்ம சொல்ல வரது என்ன சார், ஃபியூச்சர்ல கூட வாய்ப்பு நான் சொல்றேங்க, நான் முடிச்சிடுறேன். நான் உங்களுக்கு என்னோட அந்த பாயிண்ட் நான் சொல்றேன், நான் குளோரிஃபை பண்ணல. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் டிஎம்கே, இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. த ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் பிறகு அவங்க வந்து ஒரு சக்சஸிவா தான் இருந்திருக்காங்க. இந்திரா காந்தியோட 80ல போறாங்க. அகைன் 84ல ஒரு ஃபால் அவுட். 89, 91ல காங்கிரஸ் தான் ப்ரெஷரைஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்றாங்க. அகைன் 96ல காங்கிரஸோட போறாங்க, மூப்பனாரோட போறாங்க. 99ல வாஜ்பாயோட போனாங்க ஒரு ஓட்டுல. ஜெயலலிதா வந்து 18 எம்பிஸை வச்சுட்டு கவுக்கணுன்றாங்க, வாஜ்பாய் முடியாதுன்றாரு. ஆன்டி பிஜேபி பிளாங்க்ல ஜெயிச்ச திமுக 6 எம்பிஸை வச்சு வாஜ்பாய் சப்போர்ட் பண்ணி அப்படி தோத்துறாரு. பட் பிஜேபியோட அவங்க போறாங்க. அதுக்கு பிறகு 4 வருஷம் இருக்காங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து அந்த தலையாட்டி பொம்மை மாதிரி எப்படி கவுத்து போட்டீங்கன்னாலும் அவங்களால நிமிந்திர முடியுது. அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அந்த பார்ட்டிக்கு இருக்குது. சரி, இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் ட்ரூஸ், இந்த ஒரு டெம்பரரி விக்டரி, வாட் எவர் கால் இட், இது உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு வந்து அந்த நுவான்சஸ் நல்லாவே தெரியும், அந்த நைசிட்டிஸ் தெரியும். அவங்க அந்த கார்டை ரொம்பவே நல்லா ப்ளே பண்றாங்க. மோடிக்கு இந்த 22 எம்பிஸ் கண்ணை ஊத்துதுங்க. மோடிக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா, வாட் டிஎம்கே கேன் கிவ் இட் டு மோடி, வாட் பிஜேபி டிஎம்கே கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பிஜேபின்றது எல்லாருக்கும் தெரியும். அமலாக்கத்துறை சோதனை எடுக்கக்கூடாது, ஃபேமிலி மெம்பர்ஸை டச் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிட்ட வரக்கூடாது, உதயநிதி கிட்ட வரக்கூடாது, ஃப்ராங்கா சொன்னா யார்கிட்டையும் வரக்கூடாது, ஃபேமிலியை டச் பண்ணக்கூடாது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது இவங்களோட எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு வந்து என்னன்னா, லுக் 22 எம்பிஸ் இருக்கு, this we want to keep it as a buffer. இது இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. 26க்கு பிறகு things might change. நீங்க இப்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப லாங் ரன்ல ஒரு அனாலிசிஸ் கொடுத்தீங்க இல்லையா? அதே கொஞ்சம் டிஃபரெண்டா நான் சொல்றேன். நீங்க சொன்னது போல இப்ப டிஎம்கேவுக்கு அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, கரெக்டா தேவைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் அது தேவையான ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே டெல்லி கவர்மெண்ட்ஸ் வந்து திமுகவை ரொம்ப மோசமான எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இருந்திருக்கு. அவங்க மகாராஷ்டிராலயோ பீகார்லயோ இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸை பார்க்கறத விட டிஎம்கேவை அவங்க எல்லாமே பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் பெரிய ஒரு எதிரியா தான் அவங்க பாக்குறாங்க, ஒரு ஹாஸ்டைலான ஒரு எனிமையா தான் பாக்குறாங்க. ஸோ இந்த திறமைகள்லாம் தேவையான ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம இன்னொரு விஷயமும் பேசியிருக்கோம், எந்த கட்சியுமே பெர்மனண்டா பவர்ல இருக்க முடியாது. உங்களுக்கு அந்த சர்வைவல் கெப்பாசிட்டி இருக்கலாம், பெண்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கலாம், ஆனா வாட் கோஸ் அப் கம்ஸ் டவுன். மேல போன எல்லா விஷயமும் கீழே வந்துதான் ஆகணும். எல்லா பார்ட்டிக்கும் ஒரு சைக்கிள் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல எல்லா பார்ட்டிக்கும் ஒரு டவுன்ஃபால்ன்றது ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கும். காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கு, நிறைய கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நேத்து மாதிரியே அந்த பேலன்சிங் கேம்லாம் ஒர்க் ஆகுமா திமுகவுக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப திமுகவும் ஒரு வயசான ஒரு கட்சி தான். திமுகலையும் உள்ளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு. கேடர்ஸை மொபிலைஸ் பண்ண முடியல, பணம் இல்லாம விஷயங்களை செய்ய முடியல, நல்ல ஸ்பீக்கர்ஸை உருவாக்க முடியல, நல்ல லீடர்ஸை உருவாக்க முடியல, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் ஆட் ஆகும்போது அதே வளைஞ்சு கொடுத்துட்டு தப்பிச்சு போக முடியுமா? முயற்சி தான். நான் அது வந்து மொத்தமா வாட் கோஸ் அப் வில் கம் டவுன்றதை நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு சைக்கிள் உண்டு. இப்போ காங்கிரஸோட சைக்கிள் வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது, நம்ம பாக்குறோம் எல்லாத்துக்குமே. பிஜேபிக்கு இன்னைக்கு அப்ல இருக்குது, மேபி ஆஃப்டர் 10 years 5 years or 10 years they will come down. மனிதர்கள் மாதிரி தான், மனிதர்கள் மாதிரி தான். தோன்றியது அத்தனையும் அழியும். சூரியனுக்கு கீழே தோன்றியது அத்தனையும் அழியும், அதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டில் ஸ்ட்ராங். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போசிஷன் அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட வந்து இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்ததுங்க. எடப்பாடியெல்லாம் நீங்க இன்னைக்கு இருக்க ஸ்டாலினுக்கு சேலஞ்சராகவே பார்க்க முடியாது. அதுவும் எடப்பாடி பண்ண ஒரு பெரிய தப்பு, அவருக்கு வேற வழி இல்லாம கூட அவர் பண்ணிருக்கலாம். ஐ அக்ரி, பிஜேபியோட போய் சேர்ந்தது. இஃப் நாட் ஃபார் பிஜேபி, எடப்பாடி அண்ட் விஜய் காம்பினேஷன், ஏடிஎம்கே விஜய் காம்பினேஷன் வந்ததுன்னா டிஎம்கே would have been routed. பட் நவ் டிஎம்கே has got relief. ஏன்னா 2+2 பாலிடிக்ஸ்ல சம்டைம்ஸ் 4 இல்ல 3 இல்ல 2 இல்ல 1 இல்ல 0 ஆகும். இந்த அலைன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இட்ஸ் அ பிக் பூஸ்ட் தான் நான் பாக்குறேன். எனக்கு கீழே ஜெல் ஆகல. நான் கூட முதல்ல ஒரு மாசம் நினைச்சேன் இது கொஞ்சம் சரியாயிடும். இல்ல, வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அண்ட் மை இன்ட்ராக்ஷன் வித் ஏடிஎம்கே பீப்புள் கீழே ஜெல் ஆகல சார்ன்றாங்க கம்ப்ளீட்டா, இன்க்ளூடிங் லீடர்ஸ். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து டிஎம்கேவோட அந்த அப்வர்டு growth இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைரல், அப்வர்ட் ஸ்பைரல் வந்து கண்டினியூ ஆகுது. நீங்க சொல்றது லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ். அதான் கேக்குறேன், லாங் டர்ம் தான். ஐ டூ அக்ரி. மேபி போஸ்ட் ஸ்டாலின் பீரியட்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு நீங்க சொல்றது வந்து நடக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து டிஎம்கேவோட ட்ரெஜெக்டரின்றது வந்து அது அப்ல தான் இருக்குது. தேர் இன் a strong position. எனக்கு அப்படிதான் இன்னைக்கு தோணுது. You see, this alliance is a suicidal alliance. ADMK BJP alliance வந்து இட்ஸ் a suicidal alliance. அது கீழே ஜெல் ஆகவே இல்லை.
இன்னொன்னு 4 கார்னர் ஃபைட் ஃப்ராக்மெண்ட் ஆகுது உங்களுக்கு. நம்ம லாஸ்ட் வீக் பேசணும், அதுக்கு முந்தின வாரம் பேசணும். பிரணாய் ராயோட ஃபேமஸ் தியரி இருக்கு, ஐஓயூனா இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. அது தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். ஐஓயூ படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இவங்களுக்கு, இவங்க பக்கம் ஒரு சாலிட் அலையன்ஸ் இருக்குது. அண்ட் ரிமெம்பர் திஸ் அலையன்ஸ் அஸ் கோஹரன்ஸ். ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ், ஆன்டி ஃபண்டமெண்டலிசம், மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி தான் 2 இடதுசாரிகள், விசிகா, டு சர்டன் எக்ஸ்டென்ட் காங்கிரஸ். இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி, அதுல சந்தேகமே இல்லை. The only thing is that பவர்ல இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி வரும் அண்ட் ப்ரூட்டல் கரப்ஷன் இன் தமிழ்நாடு, இன்ஹியூமன் ப்ரூட்டல் கரப்ஷன் அக்ராஸ் ஸ்பெக்ட்ரம். அது திமுகவுக்கு எதிராக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அப்போசிஷன் அதை அறுவடை பண்றதுக்கு இல்லை. இது வந்து நம்மளை விட, ஐ டூ அக்ரி, நம்மை விட மோடி மாதிரி ஒரு சீசன்டு பாலிட்டிஷியனுக்கு தெரியும் 22 MPs when they are falling short of 32. Please understand. 32 சீட் அவங்களுக்கு துண்டு விழும்போது 22 MPs இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியை குட் புக்ஸ்ல வச்சுக்கணும்னு தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைப்பார். அவங்கள ஆன்டகனைஸ் பண்ணி, அவங்க புள்ளிய பூச்சி உள்ள போட்டு, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி, அவங்கள வந்து இன்னமும் வந்து எப்படி சொல்றது வந்து ஹியூமிலியேட் பண்ண அவங்க பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் they are not going to get anything. இந்த 16 செக்ல வைக்கணும்னா, அதனாலதான் அவங்களுக்கு சொல்றேன், அந்த ஒரு போட்டோ ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தேகப்படக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது, அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா உத்தெல்லாம் கூட பார்க்க வேணாம், சாதாரணமா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். தட்ஸ் a message. That's how they look at it. நான் சொல்றேன், இது as of now 1 year இருக்குது. This government, if it falls now, it will fall on its own மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்றேன். அங்கதான் இப்ப வரேன். நீங்க சொன்னீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவங்களை சேலஞ்ச் பண்ண யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. இன்ஃபேக்ட் ஒரு கட்சியோட பெரிய ஒரு பலவீனமே அதுதான் பாக்குறேன். சேலஞ்ச் பண்ண யாருமே இல்லைன்னா அந்த கட்சி வீக்காக ஆரம்பிச்சிடும். குறிப்பா மீடியால எதிர்கட்சியில இபிஎஸ் நீங்க சொன்னீங்க வீக்கா இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்ற போது அந்த கட்சி வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கும், பண்றாங்க. இன்டர்னலா அந்த கட்சி வந்து கோஹெரன்ஸா இழக்க ஆரம்பிச்சிடும். எஸ், ஐ டு அக்ரி. நான் அது லாங் டேர்ம்ல இப்ப நம்ம பேசுறது வந்து இந்த எலெக்ஷன், ஃபேட் ஆஃப் 26 எலெக்ஷன்ஸ். அதுல தேர் ஸ்ட்ராங் விக்கெட். எனக்கு தெரிஞ்சு தேர் கமிங் பேக்ன்றதுல வந்து ஐ மீன் அதுக்கு ஃபேர் சான்சஸ். 26ல டிஎம்கே கமிங் பேக் அண்ட் ஸ்டாலின் கமிங் பேக்ன்றதுல வந்து ஃபேர் சான்சஸ். அது வந்து அதுக்கு வெற்றி வாய்ப்புகள். 26ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. அப்படிதான் நான் பார்க்கிறேன். 26 தேர்தலில் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக 2வது முறை பதவி ஏற்பதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்றுதான் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கிறேன். அதாவது இன்கேஸ் இவங்க தோத்தாங்கன்னா அது அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தமோ, இடி ரைட்ஸா, சிபிஐ அதெல்லாம் கிடையாது. இவங்க பண்ணக்கூடிய ஏதாவது பெரிய தவறுகள் லாஸ்ட் 2 வீக்ஸ்ல மாறலாம். 10 months இருக்கு எலெக்ஷனுக்கு. இன்னும் கரெக்டா 1 இயருக்கு லெஸ் தென் 1 இயர். லாஸ்ட் 2 வீக்ஸ்ல 1 வீக்ல கூட எது வேணா மாறலாம். இவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா ஐ திங்க் இந்த ஃபேர் சான்சஸ் அவங்க பவரை கேப்சர், பவரை ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு. ஆர்னால்ட் டாயன்பை சொன்னதுதான் கேப்ரியல், civilizations die by suicide, not by murder. அது வந்து கட்சிகளுக்கும் பொருந்தும். when you say civilizations, it means anything big. Organizations, institutions, countries die by suicide, not by murder. அதாவது அதோட இன்னர் கான்ட்ரடிக்ஷன்ஸால தான் அவை அழியுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களால் அல்ல. இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல பர்டிகுலரா இப்ப ஏன் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறார்? ஏன்னா இப்ப இபிஎஸ் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டாலினை விமர்சிக்கிறார். அவர் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் குறிப்பா விஜய் உள்ள வராரு. சோ இந்த பாயிண்ட்ல இந்த இஷ்யூவை கையில் எடுக்க வேண்டிய தேவை என்ன? டிவி அவர் வந்து he is thinking that எடப்பாடி is down and under. ரெண்டாவது, இந்த விசிட் வந்து பல சந்தேகங்களை கிளப்பிய விசிட் தான். மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய விசிட் தான் இது. அதுல எந்த சந்தேகம். ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய டெல்லி பயணம் என்பது அது நியாயமானதுதான், அது தேவைன்னு தான் நான் நம்புறேன். ஒன்லி திங், லாஸ்ட் 3 times நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த தடவை அது விமர்சனத்துக்கே உள்ளா இருக்காது. 3 முறை போகாமல் போகாததை நியாயப்படுத்தி பேசியதோடு மட்டுமல்லாமல் மற்ற மாநில முதலமைச்சர்களையும் போகாதீர்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு குண்டுமணி அளவு, கடுகளவு கூட மாற்றம் இல்லாத பொழுது இன்னைக்கு நீங்க போகும்பொழுது இந்த பக்கம் ரைட்ஸும் விசாரணை வளையத்திற்குள் உதயநிதி கொண்டு வரப்படுவார் என்னும் பொழுதும் நீங்கள் போவது என்பது ஆப்வியஸ்லி அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும். நீங்கள் போய் சரண்டர் ஆகிறீர்கள், சரணாகதி படலம் துவங்கி விட்டது என்றுதான் சொல்வார்கள். இதை எடப்பாடி எக்ஸ்பிளாய்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு தான் பண்ண முடியும்னு விஜய் நம்புறாரு. அதனாலதான் விஜயோட ஸ்டேட்மெண்ட் பேஜ் 1ல வருது. இது ஒரு பரவலான மக்கள் கருத்தின் வெளிப்பாடு தான். அது மக்களின் குரலாகத்தான் விஜயோட ஸ்டேட்மெண்ட் இருந்ததுங்க. அதை நான் உறுதியா சொல்வேன். ஏன்னா பலருக்கும் அந்த பெர்செப்ஷன் இருக்குது. இட்ஸ் a perception, a very powerful section's perception. அதை நீங்க ஒதுக்கி தள்ள முடியாது. அதனாலதான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு டிராக்ஷன் கிடைக்குதுன்னு நான் சொல்றேன்.
எடப்பாடிஸ் இமேஜ் இஸ் டவுன் அண்ட் அண்டருங்க. கையில் எவ்வளோ தூக்கி கொடுத்தாலும் அவரால் வந்து இன்னைக்கு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ரெண்டாவது ஏடிஎம்கே போய் சேர்ந்தோடனே வந்து ஐ திங்க் half of his fate has been sealed. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால தான் விஜயோட அறிக்கைக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது என்று நான் பார்க்கிறேன். பிகாஸ் அது மக்களின் குரலாக ஒலிக்கிறது. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி சார்.